உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம நடிப்பு அரக்கனுக்கு ஒரு கோயிலை கட்டலான்னு இருக்கிறேன் யூஎஸ்ஏல. என்ன நினைக்கிறீங்க? இல்லாட்டி அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஒன்று திறக்கலான்னு இருக்கேன் அமெரிக்காவில். என்ன நினைக்கிறீங்க? ஓகேன்னுவீங்கண்ணா ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆதரவும் தருவீங்க சில நேரம். ஓகே, அந்த மனுஷனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த ஏதோ டாக்டரோ ஏதோ படிச்சிருக்காரு. ஆனால் டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் சினிமா மோகத்துக்கு மாட்டினா இருப்பார். அதுதான் திராவிடன் செஞ்ச சாதனை. ஒருத்தி மேடையில் பேசினால சீமான் ஆடு மாடை மேய்க்கிறதுக்கு சொல்கிறாரு. ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் டாக்டர் இன்ஜினியராக தான் ஆகணும், அதுதான் திராவிடத்தோட ஆசை அப்படின்னு. டாக்டர் ஒருத்தர் தான், நீ சொன்ன அதே டாக்டர் ஒருத்தர் தான் எப்படி சினிமா மோகத்தில் இருக்கான்னு பார்த்தியா? இதுதான் நீங்கள் செஞ்ச சாதனை. பைத்தியக்கார கூட்டங்க, சினிமா 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 பைத்தியங்கள். அதனாலே தான் அந்த நாடு நாசமாக போனது, தமிழனும் அழிஞ்சு போனது. அந்த அதிலேருந்து வெளியே வந்துடு. ஒருவேளை அந்த மாதிரி திவாகர் மாதிரி ஆட்கள் உருவாகிறது நல்லது தான். அப்படியே சினிமா அப்படியே நாசமாக போயிடுச்சுன்னு வை, என்ன சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. அப்படி ஏன்னா உண்மையிலே நடிப்பு தெரிஞ்சவனெல்லாம் இப்போ பதறிட்டு இருக்கான், பொறாமையில் கொதிச்சிட்ருக்கிறான். அப்போ எவனெல்லாம் நீ வளர்த்து விட்றான்னு பாரு, எப்படியெல்லாம் வளர்த்துருக்க. உனக்கு தகுதி தராதரம் தெரியாதவன், அதாவது உனக்கு ஒரு விளையாட்டுத்தனம், எல்லாத்துலேயும் விளையாட்டுத்தனம், அதில் ஒவ்வொருத்தனாக வளர்த்து விட்டுருக்குறேன். அவனை எதிர்க்கிறதுக்கு அந்த என்ன ஒரு தற்குறி அவன் ஜிபி முத்து, அவன் குத்தம் சொல்கிறான் இந்த ஆளை பற்றி. எவனெல்லாம் வளர்க்குறேன்னு ஒரு அறிவு இல்லையா அவங்களுக்கெல்லாம்? உங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் விட அவர் முதலமைச்சரை வச்சுருக்கா பாரு. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற முதலமைச்சர் எப்படி இருப்பான்? இப்படித்தான் இருப்பான். இப்படி தான் இப்போ தமிழ்நாட்டினோட நிலைமை போயிட்டுருக்கு. திவாகர், ஜிபி முத்து, ஸ்டாலின் முதலமைச்சர் எல்லாம் ஒரே கேட்டகரி. ஏன்னா ஒரே அந்த தற்குறிகள் செலக்ட் பண்ணுறதும் ஏற்றி விட்ற ஆளுக தான் அவங்கெல்லாம். நம்ம பண்ணி தொலைங்கடா, நீங்கள் உருப்பட போகிறதில்ல ஒரு நாளும், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. என்ன 2-3 பேர் இவங்கள மாதிரி கண்டுபிடிச்சி ஏற்றி விடு. உனக்கு அரசியல்வாதி தலைவர்களையும் செலக்ட் பண்ண தெரியாது, சினிமாவில் நல்லது கெட்டது உனக்கு தெரியாது, எது நல்லது கெட்டது, எது திறமை இருக்குது எதுக்கு திறமை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு உனக்கு ஓட்டும் போட தெரியாது, உனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் தெரியாது. அப்படியே போயிட்டுரு.